இந்த உலகத்துல பணக்காரன் ஆகணும்னு எல்லாத்துக்குமே ஆசை. ஆனா, பணம் சம்பாரிச்சா மட்டும் பணக்காரன் ஆயிற முடியாது. பணத்த எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால பணக்காரனாகவும் முடியும். நம்மளோட ரிட்டயர்மென்ட்டையும் சேஃப் அண்ட் செக்யூர்டா வச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டிப்ப தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான ரூல். என்ன அப்படின்னா 50, 30, 20 அப்படிங்கிற ரூல். இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டு உங்க வாழ்க்கையில கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா, நீங்க பணக்காரன் ஆகணுங்கிற வாய்ப்பும் குயிக்காவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ரிட்டயர்மென்ட்டும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். அப்ப இந்த 50, 30, 20 ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மந்த்லி இன்கம் 50%, 30%, 20% அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 50% உங்களோட வாழ்க்கையோட இன்றியமையாத தேவைகளுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். உங்களோட சில்ட்ரனோட எஜுகேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு 50% அமௌண்ட்டுக்கு மேல போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். ரெண்டாவது 30%. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாண்ட்ஸ். உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் நீங்க தீர்த்துக்கிறதுக்காக இந்த 30% நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எங்கேயாச்சும் உங்க குழந்தைகள வெளிய கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஒரு டிராவல் பிளான் பண்றீங்க. என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்காக இந்த மாரி எல்லாம் நீங்க ஒரு 30% ஸ்பெண்ட் பண்ணலாம். பேலன்ஸ் 20% ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாத இந்த விஷயத்தினால தான் நிறைய பேர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களால பெரிய ஆள் ஆக முடியறதில்ல. பண விஷயத்துல. அப்ப இந்த 20% எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்களோட டோட்டல் இன்கம்ல 80% உங்களோட தேவைகள் போனாலும் 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க பணக்காரனாகவும் முடியும். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ரூலை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையோட ஃபினான்ஸ் ஹெல்த்தை பெட்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி மோர் டிப்ஸுக்காக நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.